பக்கத்தில் இருங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். மார்க் சாப்டர் 6 verses 45 to 49 அது படித்து முடிச்சிட்ட பிறகு மேத்யூ சாப்டர் 14 verses 27லேருந்து 33 வரைக்கும் 5 வசனங்க 6 வசனங்க நம்ம படிக்க போகிறோம். ஒரே ஸ்டோரி தான், ஆனால் ஒரு காஸ்பல் ரைட்டர் எழுதின முதல் பாகத்தையும் இன்னொரு காஸ்பல் ரைட்டர் எழுதின செகண்ட் பாகத்தையும் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மார்க் சாப்டர் 6, you can write the title for this session as The Secret to Doing Great Exploits for the Lord. தேவனுக்காக மாபெரும் சாதனைகளையும் மாபெரும் செயல்களை செய்கிறதுக்கான ரகசியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா ரகசியங்கள், நிறையா கீஸ், நிறையா ரெவலேட்டரி ட்ரூத்ஸ் இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். மார்க் சாப்டர் 6 verse number 45 to 49 நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிரேறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவரே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறார். போங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுன்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடவே அனுப்பி வைக்கிறார். ஸோ பெத்சாய்தா அப்படின்ற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த இடம் பேர் பெத்சாய்தா. பெத்சாய்தானா மீன் பிடிக்கிற வீடுன்னு அர்த்தம், ஃபிஷிங் ஹவுஸ். அங்கேருந்தே நம்ம ஒரு சில அர்த்தங்களை கூட நம்ம பார்க்க முடியும். அனுப்பி விடுறாரு, ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். ஜீசஸ் ஒரு மலை மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. படகு கிளம்பிருச்சு, ஆனால் கடல் நடுவில் மாட்டிக்கிச்சு, ஏன்னா ஒரு பெரிய புயல். அதை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. verse number 45, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவங்கள காப்பாற்றுறதுக்குன்னே இறங்கி வந்து அவங்கள விட்டு போகிற மாதிரியே பண்ணாராம். அப்படியே அவங்கள பார்த்து கடந்து போகிறதுனா என்ன அர்த்தம்? அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே பண்ணாரா? என்ன அப்படி பண்ணார் அவர்? 49ஆம் வசனம் பாருங்களேன். எதுக்காக அப்படி பண்ணார்னா, அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இப்போ ஆவேசம்னா என்னது? கோஸ்ட். ஓகே, அப்போ அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர் கண்டு அப்படின்னு கத்தி, பேய் பிசாசு கத்துற மாதிரி, ஐயோ ஓன் கத்துறானுங்க, பேய் பிசாசு பூதம் அப்படின்னு கத்திங்கிறானுங்க. இப்படி கத்துனதுனால அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். விசுவாசத்தோடு அவரை இன்வைட் பண்ணல, அவரை பார்த்து கலக்கம் அடைஞ்சாங்க. அவர் அவங்கள காப்பாற்ற தான் வர்றாரு, ஆனாலும் இவங்க என்னடா பேய் பூதன்றாங்களே நம்மளை பார்த்து அப்படின்ட்டு விசுவாசம் இல்லாத இடத்துல, ஒரு வரவேற்பு இல்லாத இடத்துல அவங்களே அவருக்கு இடம் கொடுக்காததுனால அவர் சரி விடுப்பா உங்களுக்கு வானானா நான் கொஞ்சம் ஒரு வாக் பண்ண மாதிரி ஆகட்டும், அப்படியே நான் போய் சேர்றேன் நான் சொல்லிட்டு இவர் அப்படியே கடந்து போகிற மாதிரி பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்துல உடனே அவர் அவர்களோட பேசுகிறார், சொல்கிறார். அவர் வந்து கடலை அமைதிப்படுத்தலை, அவங்களுக்கு ஏதோ கரெக்ஷன் எதுவும் கொடுக்கல, உடனே அவங்கள்ட்ட பேசுகிறாரு. திடன் கொள்ளுங்கள், நான் தான். எல்லாரும் சொல்லுங்க, நானே. ஒரிஜினல் கிரீக்கில் போனோன்னா ஐ ஆம். சொல்லுங்க எல்லாருமே, ஐ ஆம். தைரியமா இருங்க, பி ஆஃப் குட் சியர், ஐ ஆம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இப்போ அப்படியே மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். மேத்யூ சாப்டர் 14, பயப்படாதீங்க நான் தான் சொல்லிட்டாரு. 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்க, அது கண்டினியூவேஷன். மேத்யூ எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு. உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நான் சொன்னேன்ல யார் சைலண்டாக இருந்தாலும் இவர் சைலண்டாக இருக்க மாட்டார். பைபிளில் பாதி ஆவியானவர் கர்த்தர் அவர் தான் பேசிக்கிறார் மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் அப்படி ஒரு சில ஸ்டோரிகள் அப்படி தோணுது நம்மளுக்கு. பேதுரு பேசி சொல்றாரு ஆண்டவரை பார்த்து. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நீங்களா தான் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நானும் வரேன். இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை, நான் இல்லைப்பா நீ வராதுன்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நான் இல்லைடா, சத்தியமா நான் இல்லை, நீ வராதுன்னு சொல்ல முடியாது. பேதுரு சொல்ல, நீங்களா இருந்தால் சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார்? என் வாழ்க்கையை மாற்றின ஒரு மிகப்பெரிய சத்தியம் பாரு அது. நீங்களா இருந்தால் சொல்லுங்க, நானும் வரேன். அப்புறம் ஜீசஸ் அதற்கு அவர் வா என்றார். ஒரு சாதாரண மனுஷன் தண்ணி மேலே நடக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை போதுன்ற மாதிரி ஆண்டவர் வானார். ஓ நீ சாதாரணமான மனுஷன், நீ ஒரு மீன் பிடிக்கிறவன், நீ அதுவும் தொண வாய, நீ வந்து தண்ணி மேலே நடக்கணும்னா உங்ககிட்ட நிறையா பேசணும்னு சொல்லாமல் ஒரே வார்த்தை வா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தையின் மேலே அவர் நடக்கிறார் பார், ஒரு வார்த்தையின் மேல் நடக்கிறார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்.
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி, உனக்கு ஏன்டா இந்த வேணை அப்படி கேட்டாரா? உனக்கு என்ன ஆச்சு? நான் தான் தண்ணி மேலே வந்து உங்களை தானே காப்பாற்றுறேன், நீ யாரை போய் காப்பாற்றுற அப்படின்னு கேட்காம, திட்டாம, அவனுடைய விசுவாசத்தை கேலி பண்ணாம, அற்ப விசுவாசி அப்படின்னா திட்டுற வார்த்தை இல்லை, உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, அதுலேயே நீ நடந்துட்டிய, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், தண்ணி மேலேயே நீங்கள் நடக்கலாம். அற்ப விசுவாசி, all it took for him to walk on the waters was little faith. எல்லாம் சொல்லுங்க, little faith in a big God can work great miracles. It's not how big your faith is, it's how big your God is. Amen. அற்ப விசுவாசியே, நீ என்னத்துக்கு நீ கலங்கின, நீ என்னத்துக்கு சந்தேகப்பட்ட? அப்ப அற்ப விசுவாசம் அவன் பிரச்சனை இல்லை. Little faith is not the problem. Little faith is not the problem. But that little faith with fear or with doubt, அவர் சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னா, நீ ஏன் சந்தேகப்பட்ட, நீ ஏன் என்னை பார்க்காம போயிட்டேன்னு கேட்குறாரு. அவர்கள் படவில் ஏறின உடனே என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் தான் இப்போ திரும்பி படகுக்கு போகிறாங்க. காற்று அமர்ந்தது. அப்பொழுது நல்லா கவனிங்க, ஜீசஸ் சொன்னாரா புயலே அமைதியாருன்னு? இல்லை. ஒரு சில புயல்களை ஜீசஸ் அமைதிப்படுத்துவார், ஒரு சில புயல்களை அலற விட்டு நம்ம அதை மேலே நடக்க வைப்பார், ஒரு சில அக்கினியை அவித்து போடுவார், ஒரு சில தடவை அக்கினி மத்தியில் வெற்றிகரமாக நடக்க வைப்பார். ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், முடிவில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், கடைசியா நம்ம தான் நிக்க போறோம். அப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம ரெடியா இருக்கணும் பார். ஒரு சில தடவை சிங்க கெபிலே போடாத மாதிரி கர்த்தர் பாதுகாத்துக்குவார். ஒரு மிஷினரி அவரை ஒரு குகையில் அடைச்சிட்டாங்க, அடுத்ததா அவரை சிங்கத்துக்கு போடணும். அவங்க ஒய்ஃப் வந்து விசிட் பண்ணும்போது அவர் சொல்றாராம், அடுத்ததா என்ன சிங்கத்துக்கு போடுறதுக்கு தாமா இந்த மாதிரி டேட்டை குறிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லிக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்றேன். இந்த அம்மா வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்றாங்க. அடுத்த தடவை போய் பார்க்கும்போது சிங்கம் செத்துச்சுன்றார் அவர். ஒரு சில தடவை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைக்குவார், அப்படின்னா சிங்கத்தின் குகைக்கு போகாத மாதிரி ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு சில தடவை போட்டுட்டு ஒரு நக்கரை உங்க பக்கத்தில், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அங்க சிங்க கெபில போட்ட பிறகு நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனா காப்பாற்றுறது நிச்சயம். புயல்ல இருந்து நம்மளை காப்பாற்றலாம், புயல் மத்தியிலையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அக்கினியில போடப்படாமலும் காப்பாற்ற முடியும், அக்கினி நடுவுலையும் நம்மளை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. எனி டைம் ஆண்டவருக்கு வந்து டூ லேட் அப்படின்றது இல்லவே இல்லை. எனி டைம் அவர் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆமென். ஸோ படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள், அவரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு உணவு கொடுத்துட்ட பிறகு நடக்கிற சம்பவம் தான் இது. 5 அப்பம் 2 மீன்கள் எடுத்து 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு இல்லையா, அது எது கிடையாலும்? சிலுவையில் அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது கிடையாலும், சிலுவையின் மரணத்துக்கு அடையாளம். 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேர் கொடுத்த உடனே சீஷர்கள் எல்லாம் பெத்சைதாவுக்கு அனுப்புறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, ஒரு மலை மேல ஏறி போய் ஜெபம் பண்றாரு. இயேசு நமக்காக மரிச்சு உயிர் தெழுந்து பிதாவின் வலது பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து மலை மேல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கும் நமக்காக பரலோகத்துல போய் பிதாவின் வலது பாரிசத்துல இருந்து அவர் நமக்காக பரிந்து பேசுறதும் நம்ம டைப்பாலஜியா நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏசு உயிர் தெழுந்துட்டார், பிதாவின் வலது பக்கத்தில் போயிட்டார். ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணாரு, நீங்க போக உலகம் எங்கும் எனக்காக நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் சீஷர்களாக்குங்க. அதே போல இங்க இருக்கிற சீஷர்களை பெத்சைதாவுக்கு அனுப்புறாரு. பெத்சைதானா மீன் பிடிக்கிற வீடுன்னு அர்த்தம். இதெல்லாம் சர்ச்சுடைய டைப்பாலஜி. ஸோ ரைட் நவ் வேர்ஸ் தி சர்ச்? we are heading in different directions. நம்ம தான் வெவ்வேறு படகுகள், ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு படகு மாதிரி, ஒவ்வொரு ஜோன், ஒவ்வொரு மீடியா, ஒவ்வொரு நிலமும், ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் நம்ம டிராவல் பண்ற கடல் மாதிரி. ஏசு கிறிஸ்துவானவர் மலை மேல இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுறார். ஆனா சபையாக நம்ம என்ன பண்றோம், கும்பல் கும்பலா, குரூப்பா, சர்ச்சா கர்த்தருடைய சுவிசேஷத்தை பரவுறதுக்காக நம்ம கிளம்புறோம். ஆனா போற வழியில ஒரு சில புயல்கள் வந்துருது. இந்த புயல் வந்தது போல நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் புயல் வருது. அந்த புயல் மத்தியில நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சில நன்மை வச்சிருக்கிறார். அந்த புயலை ஜெயிச்சு அந்த நன்மை அனுபவிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பார், முதலாவது இவங்க புயல்ல இருக்கும்போது இயேசு அவங்க புயல்ல இருக்கிறத பார்த்தார். கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் என்ன காண்கிற தேவனா இருக்கிறார். whatever you are going through, God sees you today. அவர் உங்களை பார்க்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும், உங்க நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் மலை மேல இருக்கிறார். ஆனா சீஷர்கள் கஷ்டப்படுறத பார்த்தாரு. பார்த்தது மட்டும் இல்ல, அவர் இறங்கி நடந்து வர்றாரு. The Gospel of John மூவி பார்க்கும்போது
கொஞ்சம் கூட எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். ஏசு தண்ணி மேலே நடக்கிறது நம்மளுக்கு தான் அற்புதம். ஆனால் ஏசு தண்ணி மேலே நடக்கிறது ஒன்றும் பெரிய அற்புதமே இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் தெய்வம். அவருக்கு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அப்போ மலையிலேருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்துட்டு கடலுக்குள்ளே போயிட்டாங்க, ரொம்ப உள்ளே போயிட்டாங்கப்பா, சாரி பாய் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லாமல் அந்த கடல் மேலேயே நடந்து வர்றாரு, அசால்ட்டாக நடந்து வர்றாரு. ஏன் இதெல்லாம் செய்கிறார்? நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் பாரு, நல்லா கவனிங்க. மலை மேலேருந்தே ஜீசஸ் அவங்களை ஆறுதல் படுத்திருக்க முடியாதா? மலையிலிருந்தே ஆண்டவர் அந்த புயல் அமைதிப்படுத்திருக்க முடியாதா? ஆனாலும் ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார்? நல்லா கவனிங்க. அவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டு இருக்கிறார். பக்கத்தில் இருங்க, பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலையை விட வெளிப்பாடு மிக முக்கியம். விடுதலைக்காக ஜெபம் பண்றோம், ஆனா கர்த்தர் அது மத்தியில வெளிப்பாடை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். அப்போ ஜீசஸ் அந்த தண்ணி மேல நடந்து வர்றாரு. ஏன் அப்படி செஞ்சார் அவரு? ஏன்னா இவங்க எல்லாரும் பார்க்கறாங்க, எந்த புயல் இவங்களை மூழ்கடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்குதோ, எந்த புயல் இவங்க எல்லாருக்கும் மேல வந்து பாஞ்சு இவங்க எல்லாத்தையும் ஈரமாக்கிட்டு இருக்குதோ, எந்த புயல் இவங்க படக மூழ்க செய்யறேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்துச்சோ, அதே புயல் இயேசுவுடைய கால் கீழே இருக்கிறத பார்க்கறாங்க. எந்த பிரச்சனை என் தலைக்கு மேல இருக்குதோ அந்த பிரச்சனை இன்னும் அவர் கால் கீழே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க கத்துக்கணும். God wants us to receive a revelation. அப்ப தண்ணி மேல நடந்து வராரு, அசால்ட்டா நடந்து வராரு. அவங்கள பார்க்கறாங்க, டேய் எவ்வளோ பெரிய புயல், இதை பார்த்து நம்ம பயந்தோம், ஆனா இன்னும் ஆண்டவருடைய கால் கீழே தான் இருக்குது பார், பயப்படாத நீங்க சொல்லி இருக்கலாம். இவங்க மட்டும் ஆவிக்குரிய கண்களை பார்த்துருந்தாங்கன்னா சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்துட்டு இருக்கிறாருன்றதை அவர் காமிக்கிறார். He comes to them walking on the waters. தண்ணீர் மேல நடந்து வராரு. இவங்க சடார்னு பேய் பிசாசு பூதம் அப்படின்னு இவங்க கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்க, பட் ஜீசஸ் வந்து யாருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே கவர்னு உள்ள வந்துட்டு, உனக்கு இஷ்டமோ இல்லை நான் தான் ஒரு ரட்சகர்ரா அப்படின்னு சொல்ல மாட்டாராண்டவர். இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுறேன், நீ திறக்கலனா கதவே இருக்காது அப்படியே சொன்னார். சும்மா இமேஜின் பண்ணுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, உனக்கு என்ன கேடு நேரம் அப்படி சொன்னார். அவர் இல்லை, அவர் வெயிட் பண்ணுறாரு. நீ பர்மிஷன் கொடுத்தா நான் வேலை செய்கிறேன், நீ பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் வேலை செய்ய மாட்டேன். 4 நாள் ஆயிடுச்சு லாசரு செத்து. ஆனால் ஜீசஸ் வந்து பெத்தனிக்கு வெளியே நின்றுந்தாராம். ஏன் அவர் வந்தது எங்க நேராக எங்கே என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? நேராக கல்ட்ரிக்கு போயிருந்துருக்கலாமா இல்லையா? நேராக கல்ட்ரிக்கு போயிட்டு மார்த்தா கால் பண்ணலாம். ஹலோ மார்த்தா, வந்துட்டமா நீ நான் இன்னும் லொக்கேஷனில் யாரும் வரல, சீக்கிரம் வந்து சேருங்க, அப்புறம் வீட்டு எழுதல மிஸ் போயிடுவீங்க, ராஸ்கேல் சீக்கிரம் வாங்க, வந்து எவ்வளோ நேரம் நின்றுக்கிறது அப்படின்னு சொல்லாமல் he waits at Bethany. Why? Somebody has to say, Jesus, you are welcome. ஜீசஸ் என் வாழ்க்கையை தொடுங்க, இயேசுவே எனக்கு நீங்க அற்புதத்தை செய்யுங்க. நான் என்னுடைய பயங்கள், சந்தேகங்கள், என்னுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு சொல்றேன், ஏசப்பா என் படகுக்குள்ள வாங்க, புயலை விட நீங்க பெரியவர், நீங்க நல்லவர், நீங்க எனக்காக இறங்கி வந்திருக்கிறீங்க. தண்ணியில் நடந்து வராரு. இவங்களாம் பேய் பூதோன்னு கத்தம்போது ஜீசஸ் சொல்றாரு, அப்படியா சரி விடு, நான் அப்படியே போறேன் விடு, பெட் சைடாக போக சொல்றேன், இப்போ நான் படகு சைடாக போயிடுவேன் நான். இவர் அப்படியே நடந்து போயின்னுக்கிறாரு. அவர் எல்லாரும் பேய் பூதோன்னு கத்தனோன்னா அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா நீங்க ஏன் ஆண்டவரே வார்த்தை கொடுக்குறீங்க? நிறைய தடவை ஆண்டவர் வார்த்தை கொடுக்குவார் நீங்க சொல்யூஷனுக்கு வரும்போது. ஏன்? வார்த்தையில தான் உங்களுக்கு தேவையான அத்தனை சொல்யூஷன் ஒளிஞ்சிருக்குது. Everything is hidden in the word of God. அவர் வார்த்தை கொடுக்குறாரு. அந்த வார்த்தையில இப்போ இவங்க இருக்கிற சூழ்நிலை பத்தியே பேச மாட்டேங்கிறாரு. இவங்க இருக்கிறது ஒரு படகு பத்தி பேசல. இவங்க இருக்கிறது ஒரு புயல் மத்தியில், புயலை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கு பேய் பூதம் பயம்லாம் வருது. டோன்ட் வரி பாய்ஸ், ஐ எம் நாட் சந்திரமுகி சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா? கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பேய் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லாமல் புயலை பற்றியும் பேசல, படகை பற்றியும் பேசல, அவங்க பேய் பூதோன்னு கத்தின பயத்தை பற்றியும் பேசல. நிறைய டைம் நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது சொல்கிறோம், ஆண்டவரே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க ஆண்டவரே, கேட்குறமா இல்லையா? இப்போ கர்த்தரால் பேச முடியாதா? எத்தனையோ தடவை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக பேசுவார். இன்னைக்கு காலையிலேருந்து பல விஷயங்கள் நம்மள்கிட்ட பேசியிருப்பார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை காமிக்கிறேன் பாரு, நல்லா கவனிங்க. ஜீசஸ் அவங்க கிட்ட என்னன்னு சொன்னாரு? திடமனதா இருங்க, பயப்படாதீங்க, நானே என்னது கவலைப்படாதீங்கப்பா, நான் வந்து இப்போ உட்கார்றேன் பார் படகுல, உட்கார்ந்த உடனே புயல் ஒன்று இல்லாமல் போய்டும் சொல்லியிருந்துருக்கலாம். நான் வந்து படகுல உட்கார்ந்த உடனே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க, எதிர்பாருங்க, ஆர் யூ ரெடி, 3 2 1 கோ அப்படி பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு சொல்யூஷன் பற்றி பேசாம அவர் சொல்றாரு நானே. அப்படின்னா தேவன் வார்த்தையை கொடுக்கிறார், இயேசு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறாரு. ஆனா அநேக தடவை நம்ம சூழ்நிலைகள் மத்தியில, நம்ம புயல் மத்தியில நம்மளுடைய சூழ்நிலையை பத்தி பேசுறாரோ இல்லையோ, அவரை பத்தி அவர் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். நல்லா கவனிங்க. Whatever your storm is, if you can get a revelation of who he is, then you don't have to worry about the problem many a times, because the revelation of Jesus is what you need for your situation. இயேசுவை பத்தின வெளிப்பாடு தான் நம்மளுடைய சூழ்நிலைக்கான தீர்வு. எல்லாரும் எழுதிங்க பார்க்கலாம். My answer is in a revelation of Jesus.
My answer is in a revelation of Jesus. என் பதில், என் சூழ்நிலைக்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடுல தான் ஒளிஞ்சிருக்குது. வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் இன் டுடே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எனக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு நீங்க யாருன்னு வெளிப்படுத்துங்க. எனக்கு தண்ணீர் தேவைப்படுது, ஜீவ தண்ணீராக நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், யெகோவா ஈரையாக எனக்கு வெளிப்படுங்க. எனக்கு சுகம் தேவைப்படுது, யெகோவா ராஃபாவாக வெளிப்படுங்க. ஐ am in the situation, reveal yourself to me, reveal yourself to me, reveal yourself to me. சங்கீதம் 95 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம படிக்கிறோம். Psalm 95:10. They made a mistake, they erred in their heart because they didn't know my ways. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்க தவறு பண்ணது காரணமே அவங்களுக்கு என் வழியை தெரியாததுனால. இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கிறோம், Judges chapter 2 verse number 10. நியாயாதிபதிகள் 2:10 நம்ம படிக்கிறோம். ஒரு சந்ததி வந்துச்சு, அந்த சந்ததிக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாம இருந்துச்சு. வேதத்திலே ரொம்ப துக்ககரமான வசனங்கள் அது ஒரு வசனம் நினைக்கிறேன். Then came a generation who did not know the Lord, that did not know the Lord. ஹோசியா 4:6 நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. ஏன் ஜனங்க அறிவில்லாம சங்காரமாகறாங்க, ஜனங்க அறிவில்லாம நாசப்படுறாங்க. My people are destroyed for lack of knowledge. எக்ஸாம்ல ஒரு பையன், கிறிஸ்தவ பையன், அந்த பாவம் சரியா எழுதலாம ஆன்சருங்கெல்லாம் சரி ஃபைனலாக எழுதி விட்டான் அந்த பேப்பரில். என்னன்ட்டு God is merciful to those who are merciful அப்படின்னு. அந்த மேடம் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு வசனம் எழுதி அனுப்புனாங்க, My people are destroyed for lack of knowledge. அறிவாலாம் நாசமாக போகிறான்டா இந்த பையன் அப்படின்ட்டு. ஆனால் எதை பற்றின அறிவு இல்லாமல், அது ஹோசியா 4:6, ஹோசியா 4:1 நம்ம பார்க்குறோம். My people are destroyed for lack of knowledge of the Lord. தேவன் யார் எப்படிப்பட்டவன்னு தெரியாததுனால வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்குது. ஆனால் தானியேல் 11:32 தான் இன்னைக்கு நம்மளுடைய வசனம். வாங்க, Daniel chapter 11 and verse number 32. Daniel 11 and verse number 32. புயல் மத்தியில் இயேசு புயலை பற்றி பேசல, படகை பற்றி பேசல, அவங்க பயத்தை பற்றி பேசல. ஆனால் இயேசு தன்னை பற்றியே பேசினார். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் நமக்கு தேவையான பதில் அவரை பற்றின வெளிப்பாடில் தான் ஒளிஞ்சிருக்குது. தானியேல் 11 அதிகாரம் 32 வசனத்தை நம்ம படிக்கிறோம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். சத்ருவானவன் வந்து ஒரு சில பேரை ஏமாத்திடுவானா. ஆனா ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, வேற விதமான ஜனங்க. அடுத்த விஷயத்தை கவனிங்களேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இங்கிலீஷ்ல இருக்கும், but they that know their God shall be strong and shall do great exploits. எல்லாம் சொல்லுங்க, they that know their God shall be strong and do great exploits. இங்கிலீஷ்ல போடுங்க, they that know their God shall be strong and do great exploits. தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஏன் ஜீசஸ் அவரை பத்தின வெளிப்பாடு கொடுத்தார்? ஏன்னா வாழ்க்கைன்றது அவரை தெரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொரு நாள் நம்மளுடைய ஜெபத்துடைய முக்கியமான பகுதி என்னவா இருக்கும்னா, இயேசுவே நான் உங்களை தெரிஞ்சுக்கணும். வேதத்தை ஓப்பன் பண்ணும்போது சொல்றோம், ஆண்டவரே நான் உங்களை தெரிஞ்சுக்கணும். I want to know you more. Know you more என்ன அர்த்தம்? உங்ககிட்ட நெருக்கமா இருக்கணும். ரியலாவே உங்க இருதயத்தில் என்ன இருக்குது எனக்காக, ரியலாவே நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவர், உங்க கிருபை எவ்வளவு ஆழமானது, உங்க அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய நீதி எவ்வளோ உண்மையானது, உங்களுடைய வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளது, நீங்கள் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். தேவனை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. நல்லா கவனிங்க, பிசாசானவன் வந்து நிறைய பேரை ஏமாத்திடுவானா, ஆனால் தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளாம் வேற மாதிரி. ஏன்னா உலக ஜனங்க எதோ ஞானத்தை தேடுறாங்க, ஆனா நமக்கு தெரியும் தேவனுடைய ஞானம் நம்மளை காப்பாத்துது. Hallelujah. Knowing their God will keep them strong. When you know God, you will be different. Number 2, when you know God, you will be strong. You will be strong. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் வரும். எஸ்பெஷலாக ஊழியத்தில் இறங்குறோம் தெரியுமா, நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும். ஏன்னா பிசாசானவன் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறான். பிசாசானவனுக்கு நிறைய பேர் தெரியும் பாரு இந்த இடத்துல, உண்மையாவே. ஏன் பாரு, ஒரு இடத்துல பேய் ஓட்டுறவன் சொல்லியிருக்கிறான், பவுல் சொல்கிற இயேசு நாமத்தில் போ அப்படின்னு. அதுக்கு இது பிசாசு சொல்லிடுது, எனக்கு பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீ யாருன்னு தெரியாது, நீ போ அப்படின்ற மாதிரி. பவுல் எனக்கு யாருன்னு தெரியும் நான் பாரு, அந்த பிசாசு. ஏன்னா பிசாசானவனுக்கு தெரியும் தேவ ஜனங்க அவங்களை விடுதலை விட்டோன்னா அவங்க என்னென்னவோ செய்ய போறாங்க, சாதனைகளை செய்ய போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம வித்தியாசமானவங்கன்றது பிசாசுக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், அவங்க வீட்டு முன்னாடி போய் நான் நிற்கிறேன். உள்ளே ஏற்கனவே அந்த பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்குது.
சரியா? ஸோ அவங்க தலை இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க பார், இல்லை சைத்தான் ஃபேன் அப்படின்னு ஒன்று அப்படி தலை இப்படி சுற்றின்னு இருக்கிறாங்க. நான் உள்ளே போகும்போது அவங்க கனடாவில் சொல்கிறாங்க, கிரேஸ் பாஸ்டர் நான் கருத்தியா நீனோ? ஓ, பிசாஸ்க்கு நான் கிரேஸ் பாஸ்டர்ன்றது அப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு சில பேர் கிரேஸ் பிரதர், கிரேசி பிரதர்ன்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு என்ன, இப்போ கிரேசி பிரதர் என் மேரேஜுக்கு வாங்கினார். வெட்டிங் கார்ட்லேயே கிரேசி பிரதர் அண்ட் டீம். போனீங்களா பிரதர்? கல்யாணத்துக்கு போனோம். ஏன் என்ன பண்ணுறது, போய் அவனுமே வெக்கமான சூடு சரணம் அதெல்லாம் இல்லாமல் தானே ஊழியத்துக்கு வரோம் நம்ம. ஆனால் பிசாஸ் பிடிச்ச அந்த லேடி வாயிலேருந்து பிசாஸ் சொல்கிறான், கிரேஸ் பிரதர்னா கரித்தியா நீனு, கிரேஸ் பிரதரை கரித்தியா நீனு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் நான்? பிசாசுக்கு நம்ம யாருன்னு தெரியும், ஏன்னா நம்மளாம் அபிஷேகமானவர்கள். நம்மளுக்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு பிசாசுடைய சூழ்ச்சிகள் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், உலகத்தின் போராட்டங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் சயின்ஸோ மேத்ஸோ இந்த உலகத்துடைய ஃபைனான்சியல் சிஸ்டம் இதெல்லாம் நமக்கு நிறையா புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உலகத்திலே சிறந்த ஞானம் ஒன்று இருக்குது, தேவன் யாருன்னு அறிந்து கொள்கிற அந்த ஞானம். அவரை தெரியும், அதனால நம்ம தைரியமா இருக்க போறோம். We will be strong. See, the knowledge of God changes you. அது நம்மள மாத்துது, நம்மள பலப்படுத்துது, உள்ள இருந்து நமக்கு ஒரு பலத்தை கொண்டு வருது, ஒரு புது பலனை கொண்டு வருது. தேவனுடைய ஞானம் இல்லாம அந்த பலத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. They that know their God shall be strong. நீங்க பலவான்களா இருக்க போறீங்க. நம்ம எல்லாரும் பலவான்களா இருக்க போறோம். தேவனை தெரிஞ்சுக்க ஒரு விசேஷத்த பலன் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ஆமென். விசேஷத்த பலன். ஊழியம் செய்யும் போது எவ்வளோ பலன் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளுடைய சர்ச்சில் எந்த ஊழியமாக இருந்தாலும் அதுக்கு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோன்னா அந்த நேரத்தில் வந்து சேரணும். நம்ம ஒரு 10 minutes லேட்டாக வந்தோம்னா டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னடா எப்போ பார்த்தா லேட்டாக வரன்ற மாதிரி நம்ம பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சில தடவை ஜென்யூனாக நம்ம ட்ரை பண்ணியிருப்பாங்க வர்றதுக்காக. அது டிராஃபிக் விஷயமா இருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எவ்வளோ விஷயங்களை ஒதுக்கி வச்சு தான் நம்ம ஒரு மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், அந்த இடத்துல வந்து சேர்றோம். சில டைம் நம்ம மனசு சோர்ந்து போயிற மாதிரி ஆயிரும். ஆனால் ஒவ்வொரு தடவை ஜெபத்தில் வந்து ஆண்டவரே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உங்கள் உள்ளத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரை பற்றின வெளிப்பாடு பெற்றுக்கொண்டோன்னா ஒரு புது பலன் கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு புது பலனை கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்துவார். பாஸ்டராக இருக்கும்போது அதில் எல்லா ஊழியத்திலுமே அதுக்கேற்ற சேலஞ்சஸ் இருக்குது. பாஸ்டராக இருக்கும்போதும் பல சேலஞ்சஸ் இருக்குது, பல விதமான சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுமா இருக்குது. எத்தனை பேருடைய எத்தனை பேருடைய வாழ்க்கைகளுக்கு ஆண்டவர் நம்மளை ரெஸ்பான்சிபிளாக வச்சிருக்கிறாரு. டீச் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம், ஃபாலோ அப் பண்ணுமா இருக்குது. ஒரு சில பேர் ஜனங்க நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது இல்லை நடந்துக்கும் போது இதெல்லாம் நம்மளை காயப்படுத்துது. அத்தனையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பலன் தேவனா அது எங்கேருந்து கிடைக்கும்? தேவனை அறிகிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள். You got to come back to that place and say, Lord, I want to know you more. I want to know you more. I want to draw close to you. உங்ககிட்ட நான் நெருக்கமாக இருக்கணும். எல்லா ஊழியத்திலும் சேலஞ்ச் இருக்குது. ஆனால் தேவனை தெரிந்த ஜனங்க எந்த ஊழியத்தில் சேலஞ்ச் இருந்தாலும் அதை மீறி அவங்க சாதனை செய்ய கர்த்தர் அவங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் அவங்களை பயன்படுத்துவார். They that know their God shall be strong. Shall be strong. ஒரு நாள் ஜீசஸ் திரும்பி பூலோகத்துக்கு வந்தாராம், விசிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுகிறான் ஜனங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒருத்தர் அழுந்தானே, என்ன அழுதுன்னுக்கிற? இல்லை ஜீசஸ், ரொம்ப வயிறு பயங்கரமான வலி, நேற்று அளவு இல்லாமல் சாப்பிட்டேன், பயங்கர வலி, அதனால தாங்க முடியல. ஜீசஸ் பி ஹீல்ட், சுகமாயிட்டான். சந்தோஷமாக துள்ளி குதிச்சு ஓடுறான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னொருத்த உட்காந்து அழுதுன்னுக்கிறான். ஏன்ப்பா அப்படி அழுதுன்னுக்கிற? இல்லை ஜீசஸ், நான் பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, நேற்று பயங்கரமான ஒர்க் அவுட்டு, அப்படியே உடம்பே ஒரே வலி ஆகுது, அதுக்கு தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது, உடம்பே கஷ்டமாகுது, அழுதுன்னுக்கிறேன். பி ஹீல்ட். அவனு சுகமாயிட்டான், எஸ்கேப் ஆகிட்டு, ஒரே சந்தோஷம். மூணாவதாக இன்னொருத்தர் உட்காந்து அழுதுந்தார். ஜீசஸ் கேட்டார், நீ ஏன்ப்பா அழுதுன்னுக்கிற? ஆண்டவரே, நான் பெங்களூரில் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். ஜீசஸ் அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவர் மேலே கையை போட்டு அவரும் அழுதாராம். ஏன்னா சேலஞ்சஸ் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் they that know their God shall be strong. தாவீதுக்கு அன்னைக்கு யுத்தம் பண்ண தெரியல, ஆடு மேய்க்கிற பையன், உண்டிவால் வச்சு விளையாடிங்கிறார். ஆடு வைக்கும் போது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார், எக்ஸ்பர்ட் ஷூட்டராக இருக்கிறார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த இடத்துல வரும்போது அவர் கத்தியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, ஷீல்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. சவுல் வேற, நீ வா என் யூனிஃபார்ம் போட்டோன்னா உனக்கு பயங்கர வல்லமை, அவ்வளோ வல்லமை இருந்தால் நீயே போய் ஃபைட் பண்ணு. ஆனால் அவர் தான் இஸ்ரவேல்லே ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தச்சிருப்பாங்க, ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபிட்டிங்காக இருந்திருக்கும் அந்த ஆர்மர், அதை எடுத்து தாவீதுக்கு போட்டு விட்டு தாவீது இதில் பண்ணி ட்ரை பண்ணார். தாவீது அப்படியே நடக்கிறாரு, ஜங்குன்னு சத்தம் வருது, சார் செட் ஆகுறது இல்லை, நானாக போகிறேன் நான் அப்படின்ட்டு, ராஜாவே ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னு வச்சு கொடுத்துட்டு தாவீது போகிறார். நல்ல கவனிங்க, ஸ்வார்டை ஹேண்டில் பண்ண தெரியல, யுத்தத்துடைய நியமங்கள் அதெல்லாம் பெருசாக அவர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் தாவீது பேசும்போது, கோலியாத்துக்கிட்ட தாவீது பேசும்போது 7 தடவை தேவனை பற்றி பேசுகிறார். ஒரு தடவை கூட கோலியாத்தை பார்த்து நீ இவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும், கொஞ்சம் பின்னாடி போகிறாரு,
ஒரு தடவை கூட ஆமாடா நீ ராட்சசன் தானடா, ஆமாடா அது ஒரு தடவை கூட இல்லை. ஆமா பெருசா தாக்குது உன் கை, அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு பயமா தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லாம 7 தடவை தேவனை பத்தியே பேசுறாரு. இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, he uses the word, ஹீப்ரு பைபிள்ல எலோஹிம், யாவே, இங்கிலீஷ் பைபிள்ல லிவிங் காட், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ், God of the armies of Israel, the Lord. 7 தடவை தேவன் 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 அப்படின்னு அர்த்தம். தாவீதுக்கு யுத்தம் பண்ண தெரியல, யுத்தத்துடைய வித்தைகள் தெரியாம இருந்திருக்கலாம், யுத்தத்துடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாம இருந்திருக்கலாம், எப்படி 1-to-1 காம்பேட் நடத்தணும்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த ஒரு விஷயம் அவனை பலப்படுத்துச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் என் பக்கத்துல இருக்கிறார், நீ விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். அப்படின்னா அர்த்தம் உனக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனா நான் தேவனோட உடன்படிக்கையில் இருக்கிற மனுஷன், எனக்காக என் தேவன் சண்டை போடுவார், எனக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். You may not know many things today, but if you know God, you will do great things for him in the kingdom. Come on, somebody say amen. நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற உள்ளத்துல ஒரு தாழ்த்திக்கிட்டு கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையில், அவருடைய பிரசனத்துல அந்த நேரத்தில் கர்த்தர் தான் யாருன்றது வெளிப்படுத்துவார். ஆவியான ஒரு வார்த்தை மூலமா ஜீசஸ் யாருன்னு வெளிப்படுத்துவார், தேவன் யாருன்னு வெளிப்படுத்துவார். இந்த உலகத்துல எந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ கவுனிங்க, நீங்க பைபிள் காலேஜ் போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நல்லது, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. பைபிள் காலேஜ் போக முடியலையா கவலைப்படாதீங்க. Sit at the feet of God, stay in the presence of God, open up the Bible and say, Holy Spirit help me, I want to see Jesus Lord, I want to see Jesus. எனக்கு டிகிரிஸ் கிடைக்குதோ இல்லையோ நான் இயேசுவை பார்க்கணும், நான் தேவனை தெரிஞ்சுக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது, தேவனுடைய இரக்கம் எவ்வளவு அருமையானது, அவருடைய தயவு எவ்வளவு பெருசு, அவர் என் மேல எவ்வளவு பெரிய அன்பை வச்சிருக்கிறார், எனக்கு தெரிஞ்சாகணும் என் தேவன் யாருன்னு சொல்லி. தேவன் யாருன்னு தெரிஞ்சவங்க தைரியமா இருப்பாங்க. they will be strong, they will be strong. ஒரு நாள் ட்ரினிட்டி பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சர்ச்சில், ஒரு மெயின் லைன் டினாமினேஷனல் சர்ச்சில் ஒரு பெரிய கூட்டம் வச்சாங்களாம். திஸ் இஸ் அரௌண்ட் 16th or 17th century டைமில். அந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவர் இருப்பாரா, அவர் ரொம்ப ஆண்டவர் மேலே வாஞ்சையா, ஏன் ஒரு சில பேர் பைத்தியக்காரன், நான் கடவுள் மேலே இவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கிறானு சொல்லி அவனை ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இவங்க ட்ரினிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பையன் உள்ள உட்காந்து ஒரு நோட்ஸில் என்ன எழுதிட்டு இருக்கிறத இவங்கெல்லாம் பார்த்தாங்களாம். பெரிய பெரிய மேதைகள், வேத வல்லுநர்கள், இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறதை அவன் உட்காந்து என்னத்தையும் எழுதிட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தருக்கும் கேட்டார், தம்பி வாங்க என்னத்தை எழுதினுங்கிற அப்படி பெருசா காமிங்க நோட்ஸை கொடுன உடனே இவங்க ட்ரினிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3 நபர்கள், ஒரு தெய்வம் 3 நபர்கள், ரொம்ப தியாலஜிக்கலாக நானுவோ வார்த்தைலாம் யூஸ் பண்ணி இவர் என்னன்னா நோட்ஸ் எழுதிருக்கிறேன் நீ பார்த்தா 3 லைன் தான் எழுதிக்கிறான். நம்பர் 3 in 1, 1 in 3 and 1 in 3 died for me. மூவரும் ஒருவர், ஒருவர் மூவர், அந்த மூவரில் ஒருவர் எனக்காக மரித்தார். That is called revelation. You don't have to have all the information to do great things in the kingdom. All you need is a revelation of who God is. Of who God is. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். Do you know who God is? Do you know who God is? உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியுமா? தேவன் யாருன்னு தெரிஞ்சா மாபெரும் காரியங்களை நம்ம செய்ய முடியும். மூணாவதா பாத்தீங்களா, Daniel 11:32. They that know their God, தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவாங்க. இரண்டாவது, தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு. மூணாவது, தேவனை அறிந்தவர்கள் மாபெரும் காரியங்களை செய்வாங்க. மாபெரும் காரியங்களை செய்வாங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவுதான் தேவனை நம்ம நேசிக்கிறோமோ உணர்றோமோ முழுசா தேவன் யாரும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. தேவன் எப்படி வெளிப்படுத்துறார் தன்னை? பரிமாணமா வெளிப்படுத்துவார். See, you cannot know all of God in your life. God reveals himself to man dimensionally. ஒவ்வொரு லெவலா கர்த்தர் ஒரு வெளிப்பாடு அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார். You will never come to a point where you say I know God completely. தேவன் எனக்கு முழுசா தெரியும்ன்ற லெவலுக்கு நம்ம வரவே மாட்டோம். தேவன் லெவலா பரிமாணமா டைமென்ஷனலா வெளிப்படுத்துவார். இதை எழுதிங்க. And the dimension of God you encounter becomes the direction of your exploits. God reveals himself dimensionally, and the dimension of God that you encounter becomes the direction of your exploits. In other words, the God you experience is the God you will reveal to the world. நான் ஒரு சுகமளிக்கிற தேவன் பத்தின வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா அந்த சுகமளிக்கிற தேவனுடைய சுகத்தை நான் உலகத்துக்கு கொண்டு போவேன். செழிப்பை கொண்டு வர்ற தேவன் பத்தின வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிச்சுன்னா அப்ப நான் செழிப்பை கொண்டு வர்ற தேவனை பத்தி இந்த உலகத்தை நான் பிரசங்கம் பண்ண போறேன். கிருபையான தேவனை பத்தின வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிச்சுன்னா, if I encounter a gracious God in my personal time with the Lord, if I get to see that God is a gracious God, அப்ப என்னுடைய என்கவுண்டர் என்னது? Gracious God. So what will I give to the world? The gracious God.
நான் என்ன என்கவுண்டர் ரிசீவ் பண்றேனோ அதை தான் நான் தர முடியும். The God you experience is the God you will reveal to the world. So if you encounter a healing God, your exploits will be in the area of healing. If you encounter a prosperous God, your exploits will be in the area of prosperity. அப்படினா தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல முடிவே இல்லை. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ தேவனை, அதுக்கேற்ற பெரிய காரியங்களை செய்வோம். எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கேற்றபடி செய்வார்கள். தமிழ்ல பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கேற்றபடி செய்வார்கள். அதுக்கேற்றபடி நான் அர்த்தம், எப்படி நீ தேவனை பார்க்கறியோ அப்படிதான் நீ வெளிப்படுத்த போற. Knowing God will change the way that you minister. Knowing God will change the way that you minister and show people, point people to God. But Jesus தண்ணி மேல் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அவர் தண்ணி மேல் நடந்து வரும்போது சீஷர்கள்லாம் படகுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கூச்சல் போடுறாங்க. ஜீசஸ் அவங்களை கடந்து போற மாதிரி பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, பயப்படாதீங்க, திடம் கொண்டு இருங்க, நானே, ஐ ஆம், நானே கர்த்தர், ஐ ஆம், நான். எல்லாரும் என்ன பாருங்க, ஃபோக்கஸ் ஆன் மீ, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி வேவ்ஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்டார்ம். என்ன பாருங்க, ஐ அம் அபௌட் டு கிவ் யூ a revelation of who I am. Look at me, I am, I am. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டது யாரு? பேதுரு. பேதுரு கேட்கிறாரு, நீங்களா இருந்தா who grabbed the revelation of I am? பீட்டர். எல்லாரும் குவைட்டா இருக்காங்க. ரெஸ்பாண்ட் பண்ணது யாரு? பீட்டர். கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். நீங்க உள்ளத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா அவர் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வந்து சேரும். அவர் 12 பேருக்கும் பேசினாரு, ஆனா ஒருத்தர் மட்டும் தான் பெற்றுக்கொள்றாங்க. நானே கர்த்தர். ஒரே ஒருத்தன் சொல்றான், நீங்களா இருந்தா சொல்லுங்க ஆண்டவரே, நான் வரேன். ஏன் அப்படி பேதுரு சொன்னாரு? ஏன்னா பேதுரு சொன்ன கேள்வி வேற மாதிரி ஆன்சர் பண்ணவே முடியாது பார். ஒரே ஆன்சர் தான் ஜீசஸ் தர முடியும். நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ண முடியும்? தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கிறீங்களா கேட்டா என்ன ஆன்சர் பண்ண முடியும்? நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா நீங்க தூங்கலான்னு அர்த்தம். அப்ப எப்படி ஆன்சர் பண்ணீங்க ஆமான்னு? ஆனா நீங்க ஆன்சர் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நீங்க தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களா இருந்தா சொல்லுங்க, நான் வர்றேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன நீங்க கூப்பிட்டே ஆகுவீங்கன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு கேள்வி கேட்கல. ஆக்சுவலா பேதுரு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் பாருங்க, நல்லா கவனிங்க. ஜீசஸ் புயல் மேல நடந்து வந்துட்டு இருக்கிறார். புயல் மேல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஜீசஸை பார்த்து பேதுரு சொல்றாரு, ஜீசஸ் இது நீங்களா இருந்தா சொல்லுங்க, நான் கடல் மேல நடக்கிறேன். அப்படின்னு நான் அர்த்தம், நீங்களா இருந்தா உங்களை நம்பி நான் கடல்ல நடப்பேன். இது வேற ஒருத்தனா இருந்தா அவனை நம்பி நான் கடல்ல நடக்க போறது இல்லை. ஆனா நீங்களா இருந்தீங்கன்னா நான் கடல் மேல நடக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் மூழ்கினாலும் ஒரு வேளை நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற ஒருத்தனா இருந்தா நான் கடல் மேல நடக்க மாட்டேன். ஏன்னா அவன் கை விட்டுருவான், ஆனா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. Peter grabbed the revelation of Jesus saying, if it is you, then I know who you are. Then because I know who you are, then I will walk on the waters. எத்தனை பேர் தேவனுக்காக மாபெரும் காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? You've got to be like Peter and say, I know who Jesus is. ஒருவேளை படகுல இருக்கவங்க சொல்லிருக்கலாம் பேதுரு பார்த்து, ஏய் பேதுரு என்னப்பா பண்ணுகிற, தண்ணி மேல நடுகிற, தண்ணி அச்சு நந்துக்கிறது பார்த்துக்கிறேன் பேதுரு, உன்ன இந்த தண்ணியில் நந்தனா தண்ணி உன்ன அடிக்கும், இது புயல், புயல் மத்தியில் எப்படி நீ நடப்ப? பேதுரு மூழ்கிட்டனா என்ன பண்றது? இது வரைக்கும் நீ பிறந்ததுல இருந்து இல்ல இந்த உலக சரித்திரத்துல ஒரு மனுஷன் கூட புயல் மேல நந்ததில்லப்பா. புயல் விடு, அமைதியாகிற கடல் மேல கூட யாரும் நந்ததில்ல, எப்படி நீ இந்த கடல் மேல நடக்க போறன்னு உடனே பேதுரு என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணிருப்பாரு? இது ஜீசஸா இருந்தா நான் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நான் மூழ்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனா இது ஜீசஸ்ன்னு எனக்கு தெரியும்ன்றதுனால அவர் என்ன கை தூக்கி நிறுத்துவார், அவர் என்ன காப்பாத்துவார். If it is you, bid me come. In other words, if it's somebody else, I'm not going to come. I don't trust anybody, Lord, but because it's you, because I know who you are, because I know it's you who is calling me, then I will get out into the ocean. நீங்கன்றதுனால நான் கடல் வெளியே வர்றேன். ஊழியோன் வரும்போது இதான் ஒரே கேள்வி பார், நீங்களா ஆண்டவரே, this is you, நீங்கன்னு சொன்னீங்கன்னா கடல் மேலேயும் நான் நடக்க ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் விழுவேன். ஒரு சில பேர் சொல்றது, பிரதர் நான் மினிஸ்ட்ரி பண்றதுல ஏன் நான் மிஸ்டேக் பண்ணிட்டாவா? ஹேய் கன்ஃபார்மா பண்ணுமா நீ? பிரதர் நான் சாட்சி சொல்றது இல்லை, ஏன் பிரதர் நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா கன்ஃபார்மா சொல்ல போறேன், கண்டிப்பா மிஸ்டேக் பண்ண போறேன். அதனால தான் கிருபை தேவை, அதனால தான் ஆவியானவர் தேவை. ஆனா தேவன் தூக்கி விட வல்லவரா இருக்கிறார். அவரை நம்பி கடல் மேல நடக்கலாம். 2024ல தேவனை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய அழைப்பை நம்பி வாங்க புயலான கடலுக்குள்ள போலாம். வாங்க இந்த புயல் நடந்த உலகத்துல போய் ஊழியம் செய்யலாம். வாங்க, come on, let's go. Why? But what if I fail? Oh, you might fail, but the one who called you never fails. He is still walking on the waters, and if you will call out to him, he will stretch forth his hand and lift you up in Jesus name. Come on somebody, hallelujah. வாங்க நடக்கலாம். என்ன ஆயிட போகுது?
இல்லை விழுவோம், உள்ள விடு பரவாயில்ல, இருக்கிறார் காப்பாத்துறதுக்கு. தோல்விக்கு பயந்தவன் வெற்றியை பார்த்ததா சரித்திரமே இல்லை. தோல்விக்கு பயந்தவன் வெற்றியை பார்த்ததா சரித்திரமே இல்லை. ஏன்னா தோல்விக்கு பயந்தவன் ஆரம்பிக்கவே இல்லை. It's the fear of failure that keeps us from starting something new for God. ஊழியமா, ஏதாவது ஒரு பொறுப்பா, கால் எடுத்து வைங்க. ஆனா நீங்க கால் எடுத்து வைக்கிறது தேவன் யாருன்னு தெரிஞ்சதுனாலயா இருக்கணும். You step out because you know who called you, not because you understand physics about water, not because you understand all the details and the dynamics of the storm that you're in, not because you understand the boat or where you are, but because you know who is calling you. ஏன் தெரியுமா ஊழியத்தில் பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும்? அழைச்சவர் யாரும் நம்மளுக்கு தெரியும். அவருடைய அழைச்சவர் நம்மள உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவருக்காக நம்ம காலத்தை நம்ம முன்னாடி போறோம். Do you know God today? If you know God, you will do great exploits. The secret to doing great exploits for God is knowing God. Is knowing God. ஒரு அருமையான பாஸ்டர் நான் சந்திச்சேன் பாரு. அப்போ என்கிட்ட சொன்னார், கிரேஸ்வன் நான் நிறைய பாஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன். சொல்கிறார், நிறைய போதகர்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பெரிய தேவ மனுஷர்கள் அவங்க தேவனுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறது இல்லை, தேவன் எப்படிப்பட்டவர்னு என்கிட்ட சொல்கிறாங்க. Great men of God don't speak about what they do for God. They speak more of God. ஏன்? அவங்களுடைய உள்ள தேவனால் நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு மத்தனை பேரும் as we close this session, we all want to get to that place where we say, Lord, I want to know you more. நான் உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும். I want to know you more and I want to receive more of your grace. I want to see you for who you really are. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நான் மாபெரும் காரியங்களை உங்களுக்காக நான் செய்யணும். எல்லாரும் எங்களை ஊழியம் செய்யும் போது அப்பப்போ சேலஞ்சஸ் வரும்போது பல வருஷங்கள் நாங்கள் தெருவிலே இருந்திருக்கிறோம். பல வருஷம் ஸ்ட்ரீட் ஓரத்திலே நாங்கள் வர்ஷிப் பண்ணியிருக்கிறோம். பல தடவை மழை வரும்போது தெரு ஓரத்திலே நாங்கள் இருந்திருக்கிறோம் பல தடவை. ஆனால் இந்த அத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் எது எங்களை மோட்டிவேட் பண்ணுது? வாட் டேக்ஸ் மீ ஃபார்வர்ட் இஸ் திஸ், லார்ட் ஐ நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நான் பாஸ்டர் போய் மீட் பண்ணும்போது சொன்னேன், பாஸ்டர் கர்த்தர் நல்லவர், அவர் என்ன உயர்த்துவார் எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இப்போ நான் டிஸ்கரேஜாக இருக்கிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு கேட்டு நான் போனேன். யூ நோ ஹூ காட் இஸ். When you know who God is, you will persevere regardless of whatever things that happen to you. எல்லாரும் நடக்கும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் தெரியுமா? ஒரு டைம் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறோம், நல்லா கவனிங்க, ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறோம். சடான்னு 2 பேர் குடிச்சிட்டு முன்னாடி உள்ளே வந்தவங்க, உங்களுக்கு யார் இந்த இடத்த பெர்மிஷன் கொடுத்தது நடத்துறதுக்குன்னு சொல்லி அப்போ தான் வர்ஷிப் முடிச்சோம். நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன், எல்லாரையும் வெளியே துரத்திட்டு அந்த ரூமை பூட்டு போட்டு சாவி எடுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சர்வீஸ் பாதியில் எல்லாம் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டேன். அடுத்த வாரம் ஒரு பார்க் இருந்துச்சு, அந்த பார்க்கில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்தோம். எந்த ஹால் சாத்திட்டாங்களோ நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்காம அதே ஹாலுக்கு பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு பார், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். ஒரு குப்பை கொட்டுற இடம், வேற இடமே நம்மளுக்கு இல்லை. அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். கிளியர் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, வாங்க எங்கள் வீட்டில் நடத்திங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் நடத்துகிறோம். எத்தனை சூழ்நிலைகள். ஒரு இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தி முடிச்சுட்டு பிள்ளைகளை பிரித்து அனுப்புகிறோம். ஒரு மாதா கேபி இருக்குது, அந்த மாதா கேபிக்கிட்ட தான் போய் பிள்ளைங்களை, அங்கே ஒரு செப்பரேட் கிளாஸ் ஒன்று நடக்குது அவங்களுக்கு. அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் சச்சின் இல்லை சச்சுன் என்ன பண்ணிட்டான், போய் இந்த மாதா கேபி கீழே இந்த லைட்டெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குற ஒயர் 2 போய் பிடிச்சிருக்கான் அப்படி கபாருன்னு. அவன் பிடிச்சான்னு கத்தின்னுக்கிறான். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில், என்ன பண்ணுறது நம்ம. ஆனால் உள்ள நாங்கள் மோளம் அடிக்கிறதுக்கு தவளை தான் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக் குடம். அந்த குடத்தை தூக்கின்னு ஒருத்தவங்க வந்தான் பார், பிரதர் இருந்தா பிரதர் குடம் அப்படின்ட்டு. அது அவன் சும்மா மோளம் அடிக்கிறது எடுத்துன்னு வந்துக்கிறான். குடுறா அந்த குடத்தை தூக்கி இவன் மண்டை மேலே போட்டு அவன் கை ரிலீஸ் ஆகி அவன் நல்லா இருக்கிறான், நல்ல வேலை. அப்புறம் போன வருஷம் கால் பண்ணா, பிரதர் நான் சச்சுன் பேசுகிறேன், எப்படி பிரதர் இருக்கிறீங்கன்னு. டேய் நான் நல்லா கொடுத்துட்றா, நீ நல்லா இருக்கிறாடா, உனக்கு எதிராக ஆனால் எங்களுக்கு என்னடா அவருக்கு. டேய் நாங்கள் ஏதோ ஆண்டவருக்கு செய்கிறோன்னு பைத்தியக்காரத்தனமாக வெளியே வந்து என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எத்தனை சேலஞ்சஸ், எவ்வளோ தடவை. எல்லாரும் நகர் மரத்துக்கிட்ட ஒரு ரூம் எடுத்துருக்குறோம். மரத்துக்கிட்ட என்பது எடுத்தீங்க, மரத்து கீழே எடுக்கலாம்னு. மரத்துக்கிட்டேருந்து ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், ஒரு லேண்ட்மார்க். அது அங்கே ஒரு ரூம் எடுத்து அங்கே ப்ரேயர் நடத்திங்க. கரெக்டாக ரூம் முன்னாடியே குப்பை கொட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது குப்பை கொட்டுற ஸ்பாட். அந்த இடத்துல வந்து தோசரம் பதர், தோசரம் தான் நம்ம தோசரம் பதர், இன்னைக்கு ப்ரேயர் இருக்குதா? ஆமாம் சிஸ்டர், அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே அப்புறம் யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட், நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதா பிபிஎம்பிக்கு? நம்மளுக்கு யாரை தெரியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு அங்கேயே ஜெபம் பண்ணிருப்போம் பார். ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு தம்பிக்கிட்ட ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவர் ஒரு மதவாதி, ஒரு குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவர். அவர் சொல்லியிருக்கிறார், டேய் உங்கள் பிரதருங்களை காலி பண்ணுறேன்டா நான் அப்படின்னா கொலை பண்ணுறேன்ற அர்த்தத்தில்.
ஏதோ ஒன்று ஆகுது பாரு. ஏன்னா பல தடவை எங்களை அடிக்க வந்திருக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க, மிரட்டல் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கும்போது. ஒரு நைட் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்தேன் நான். ஸோ இதெல்லாம் நடக்கும் பாரு, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, காலி பண்ணுறேன் அவங்க எல்லாரும், உங்கள் பிரதரை சொல்லிவிட அவங்க பிரதர்ட்ட அப்படின்னு. சரி, நான் யோசிச்சது அதுக்கெல்லாம் பயந்து நம்ம வர போகிறதுல. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் தெரியும், அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்ப்பா. நம்ம ஆராதிக்கிறோம், கொஞ்ச நேரம் நான் வர்ஷிப் பண்ணுறேன். ஒரு நாள் அந்த ஏரியா கவுன்சிலர் அந்த ஏரியா விசிட்க்கு வந்தார். விசிட்க்கு வந்து பார்க்குறாரு, இந்த இடத்துல என் குப்பை கொட்டி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல இன்னும் குப்பை கொட்டக்கூடாது, இந்த குப்பை கொட்டாமல் இருக்கிறது படி ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. நம்ம சர்ச்சில் தான் சேரை தருத்தன் செக்யூரிட்டிக்கு நம்ம உட்காருங்க, போய் பார்த்துங்க தயவுசெய்து யாரும் குப்பை கொட்டாத மாதிரி அப்படின்ட்டு. யார் வார்னிங் குத்தாரோ காலி பண்ணுறேன்டா பிரதர்ன்ட்டு, அவர் தான் குப்பை கொட்டக்கூடாதுன்ட்டு வாட்ச்மேனாக உட்கார்ந்து இருந்தது. ஒன்று தெரியும், என் தேவன் நல்லவர், அழைச்சவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பணம் இருக்காது, எத்தனை தடவை பணம் இருக்காது தெரியுமா? நான் சொல்றேனே, சண்டே ஸ்கூல் நடத்தும் போது, ஏன்னா சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி தான், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 1000 பிள்ளைங்களுக்கு நம்ம ஊழியம் செய்வோம் பாரு. அந்த இடத்துல ஒரே வாரத்தில் 17 டிவிஷன்ஸ் நடக்கும். ஆல் ஓவர், எல்ஆர் நகர், ராஜேந்திர நகர், அம்பேத்கர் நகர், சாஸ்திரி நகர்னு சொல்லிட்டு எல்லா நகரம் இருக்கும். அப்படியே நகர ஒரு நகரா அப்படியே நகர அப்படியே வந்துட்டே இருக்கும் பாரு. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல நடத்திட்டு போவோம். ஆனால் பணம் இருக்காது நம்மளுக்கு, எந்த பாஸ்டரோ பெரிய சர்ச்சுடைய சப்போர்ட்லாம் இருக்காது. சில டைம் இருக்கிற பணத்தெல்லாம் சாக்லேட் வாங்கி, கிஃப்ட்ஸ் வாங்கி அப்படியே கொடுத்துட்டு வருவோம் பார் பிள்ளைங்களுக்கெல்லாம். சில நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி வரும் அந்த இடத்துல நடக்கும்போது. எனக்கு அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. இல்லை அந்த டைம் வரும்போது நான் சொல்வேன், எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஜோப்டியில் நீ போய் ஊழியம் பண்ணுகிற, உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா, உனக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர்ன்றதுனால எங்கள் அம்மா ரொம்ப அனுபவிச்சுட்டுக்கிறாங்க அந்த காலத்தில். பண கஷ்டமும் அந்த மன வேதனை அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஊழியம் வேறு, அவங்க வெளிப்பாடு வேறு இல்லையா? அவங்களால முடிஞ்சது, அவங்க சிறந்ததை அவங்க செஞ்சாங்க. நான் கர்த்தருக்கு நல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்காக நன்றியாக இருக்கிறேன். பட் தே ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி, வெரி ட்ரெடிஷ்னல் மினிஸ்ட்ரி. பாவர்ட்டி வந்து கர்த்தருடைய கிஃப்ட், அந்த மாதிரி நம்பி அவங்க வாழ்ந்துட்டாங்க. அப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ தடவை அந்த கேள்விகள் எனக்கு வரும் தெரியுமா? நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாசிக்கிறேன். எந்த மினிஸ்ட்ரி கொடுத்தாலும், அது வர்ஷிப் மினிஸ்ட்ரியோ, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியோ, யூத் மினிஸ்ட்ரியோ, பெரியவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஊழியத்தில் போகும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதுதான் என் வாழ்க்கையா, இப்படியே தான் இருக்க போறேன், நான் தெருவான பிள்ளைகள் நடத்துறேன்னா. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். வெற்றின்றது ஒரு பெரிய பேலஸ்ல நடத்துறோமா இல்ல ஜோபியில நடத்துறோமா அப்படின்றது இல்ல. வெற்றின்றது கர்த்தர் சொன்ன இடத்துல செய்யறோமான்றது தான் வெற்றி. வெற்றின்றது கர்த்தர் சொன்னதை செய்யறோமா, கர்த்தர் சொன்னதை முழு மனசா செய்யறோமா. Success is not doing something big, success is doing something right. Success is obeying God, success is obeying God. அந்த அத்தனை நாட்களும் நான் என் உள்ளத்தில் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், எனக்கு தெரியும் என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல என் பிரசங்கமே என்ன தெரியுமா, கர்த்தர் நல்லவர். அதான் என்னுடைய பிரசங்கமாச்சு. அப்புறம் தான் கர்த்தர் கிருபையானவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ I want to tell you something today. In your walk as a minister, as a preacher, as a musician, as a volunteer, as a Sunday school teacher, as a pastor, as a wife of a pastor, what you have to do is this: make sure that your number one priority is to know God. Every day spend time in His presence and say, Lord, I want to know you more. உங்களை நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர், எவ்வளோ நல்லவர். ஜெரமியா சாப்டர் 9 verse number 23 கர்த்தர் சொல்கிறார், ஞானி தன்னுடைய ஞானத்தில் மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தில் மேன்மை பாராட்டுறது வேண்டாம், ஐஸ்வர்யம் நிறைஞ்சவன் ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆனால் மேன்மை பாராட்டணும்னு நீ நினச்சனா, கர்த்தர் நான் என்னை நீ அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நீ மேன்மை பாராட்டுன்னு சொல்கிறாரு. In other words, you don't boast in riches, knowledge or beauty or anything else in the world. You boast in this one thing that God is proud of. I know my God, I know my God. இன்னைக்கு ஆண்டவருடைய மகா பெரிய தயவு, எனக்கு தெரியும் தேவன் என்னை எவ்வளோ நேசிக்கிறான். ஊழியம் என்னோட ஐடென்டிட்டி இல்லை, சர்ச் என்னுடைய ஐடென்டிட்டி இல்லை. ஒரு ப்ரீச்சராக இல்லைனா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ப்ரீச் பண்ணுறது என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம். ஆனால் ப்ரீச்சர் அப்படின்றது இட்ஸ் வாட் ஐ டூ. ப்ரீச்சிங் இஸ் வாட் ஐ டூ. யூ நோ ஹூ ஐ ஆம்? ஐ எம் அ சைல்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஒன்று எனக்கு தெரியும், என் தேவன் என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய கிருபை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லுது, நான் பதர் நீங்கள் எப்போவுமே கிருபை பற்றி பேசுகிறீங்க. அதான் என்னுடைய வாழ்க்கை, நான் எதை அனுபவிச்சிருக்கணும் அதான் நான் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் கிருபை ஓவராக நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்க. இல்லை ஓவராக இருக்கிற கிருபை நான் ப்ரீச் பண்ணுகிறேன். Because I've experienced the God of grace in my life. Do you know who God is today? And you will do great exploits. You will do great exploits. Final ஒரு ஸ்டோரி நம்மளாம் ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். சின்ன பையன், அவனுக்கு பியானோ கிளாஸஸ் அனுப்பிட்டாங்க அவங்க தாயார். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பியானோன்றதுனால அவன் அந்த இடத்துல போய் சேர்ந்து நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் போலாண்ட் உடைய மாபெரும் பியானிஸ்ட், கான்சர்ட் பியானிஸ்ட் இக்னேசி பியோடரெஸ்கி அப்படின்றவர் ஒரு கான்சர்ட் நடத்துகிறார். நம்ம பிள்ளை அங்கே கூட்டிகிட்டு போனால் அவன் ரொம்ப உற்சாகப்படுவான்னு சொல்லி
கான்சர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சீக்கிரமாக வந்துட்டாங்க. இந்த சின்ன பையன் சின்ன சின்ன கீபோர்ட்லேயே வாசிச்சு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல பாடல்களை, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அந்த பாட்டு தான் இவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். குட்டி பையன் பார், இவங்க அம்மா நின்று யார்கிட்டயோ பேசின்னு இருக்கிற நேரத்தில் இன்னும் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டேஜில் பார்க்குறான் ஒரு பெரிய பியானோ, கிராண்ட் பியானோ இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யாரோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகலை. எல்லாருடைய கண்களும் திரும்பி பார்த்தா வாசிட்டானே அது ஒரு சத்தம் வருது. அம்மா, ஐயோ எங்கடா புள்ளைய காணுமே, ஐயோ மேலே போயிட்டானே, இப்போ எப்படி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி இன்னொருத்திட்ட பேசுறதுக்குள்ளே போயிட்டானே, போய் எப்படி இவனை கொண்டு வர்றதுன்ட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறேன். கான்சர்ட் ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் மேலே இன்னசென்ட்டாக வாசிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியல எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சடார்னு ஸ்பாட் லைட் வந்துருச்சு அவன் மேலே மட்டும், லைட் அந்த கிராண்ட் பியானோவில். அந்த ஸ்பாட் லைட் வந்த உடனே அவன் கொஞ்சம் திணறான். ஐயோ எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே, நம்ம இந்த இடத்துல வந்திருக்க கூடாதோன்ற பயத்தில் வர்றான். ஆல்மோஸ்ட் அவன் நிப்பாட்டுற நேரத்தில் இக்னேசி பியோட்ரிஸ்கி, கான்சர்ட் பியானிஸ்ட், பின்னாடியிலேருந்து ரஷ் பண்ணிட்டு வந்து அப்படியே இந்த குட்டி பையனுக்கு மேலே நின்று he started playing his own tune along with the twinkle twinkle little star. பிள்ளையும் வாசிக்கிறார். இவர் காதுகிட்ட போய் சொன்னாராம், keep going, வாசிட்டே இரு, keep playing, don't quit, keep playing ன்னு சொன்னாராம். keep playing. வாசிக்க இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு arpeggios and all of those fill-ins and all those things that wonderful keyboardists our church guys do, எல்லாம் டக 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 பண்ணி எல்லாம் அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அந்த இடமே வாவ், என்ன அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இது. இல்லை குட்டி பையன் அந்த பெரியவர் சேர்ந்து கலக்கிறாங்க பாரு போட்டு. மியூசிக்கெல்லாம் முடிஞ்சிருது, எல்லாரும் கை தட்டுறாங்க. இவரும் பிள்ளையை எழுப்பி அவங்க அம்மாக்கிட்ட அனுப்பி விட்டுறாரு. இவருடைய என்டையர் கான்சர்ட் முடிஞ்சிட்ட பிறகு வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் பேசிக்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எது சொல்லு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பையனும் அந்த பெரியவரும் சேர்ந்து பண்ணாங்க பாரு, அது பயங்கரம். ஏன்னா this is what ministry is all about. This is what ministry is all about. You don't know much, you don't know everything, but you want to do something for the Lord. So what do? Thank you for the call, Lord. You run up to the stage, you get to that place of ministry and you start playing that little thing that you know. அந்த சின்ன விஷயம், எனக்கு சண்டே ஸ்கூல்ல எனக்கு தெரியும், எனக்கு பாட தெரியும், நான் பேக்கப் பாடுறேன், நான் சர்ச் பெருக்கட்டுமா, இல்லை நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணட்டுமா, whatever it is, let me just start playing. And all of a sudden when things get cruel or when things get hard, you begin to think, am I in the right place, am I doing the right thing, shall I quit, நான் விட்டுட்டுமான்னு நீங்க நினைக்கிற நேரத்தில் you would hear a voice when the master comes running to you and says, don't quit, keep on playing, keep on playing. அவருடைய பரலோக கரத்தை எடுத்து நம்மளுடைய செயல்கள் மேலே வச்சு சின்ன ஊழியமான நம்மளுடைய ஊழியத்தை எடுத்து வல்லமையான காரியங்களை அவர் இசைக்க வல்லவராக இருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை, அற்புதங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். சக்சஸ்ஃபுல் ஊழியனா என்னது? நம்ம தேவனுக்காக ஏதோ செய்றோம், ஆனா தேவன் நம்ம மூலமா என்னன்னவோ செய்றாரு, அதுதான் சக்சஸ்ஃபுல் ஊழியம். ஹalleluya. You start by doing something for God and you end up by God doing something through you. Oh come on, somebody say amen. You start by doing something for God, but then you end up realizing it is God who is doing something through you, and that is when you realize your calling, saying, oh இத செய்யும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில பயங்கரமா செய்றார். This is what ministry is all about. ஒருவேளை இன்னைக்கு ஊழியத்தில் எந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் வந்திருந்து சோர்ந்து போயிருக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, I want to let you know what God of the heavens want to tell you today. Whisper in your ear and say, don't quit, keep on playing. Don't quit, keep on